காதால் கேட்டு கண்ணால் பார்த்து உண்மையை கொஞ்சம் எழுதுகிறேன். பலரும் இப்படி இல்லை, சிலர் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கணவனால் கைவிடப்பட்டவள், அதற்கு காரணமே அவளானவள். திருமண வாழ்க்கையை மறந்து சுதந்திர வாழ்க்கைக்கு திரும்பியவள். தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை இருந்தும் இளமை என்ற எண்ணத்தில் துள்ளி திரிபவள். அவளால் ஏமாற்றப்பட்டவர்களின் ஆண்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். பணத்திற்காக உடம்பையும் காம வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் அடகாய் வைப்பவள். எல்லாமே ரகசியம் என்று அவள் செய்யும் துரோகத்தின் எண்ணிக்கை எங்கேயோ ஓரிடத்தில் சேமிக்கப்படுகிறது. தாக்கி ஒழுங்கான பிள்ளை இல்லை, கணவனுக்கு ஒழுங்கான மனைவியும் இல்லை, பிள்ளைக்கு சுத்தமான அம்மாவும் இல்லை. பொய்களால் மட்டும் ஒவ்வொரு பொழுதையும் கடந்து கொண்டு வருகிறாள். நான் கண்களால் காணும் சில ஏமாந்த ஆண்களை பார்க்கும்போது உண்மையில் நகைப்பாக இருக்கிறது. கிழமைக்கு ஒருத்தன் என்று பணம் பறிக்கும் பந்தய காயவள். அவளின் அறியாத ரகசியம் முழுமையாக அறிந்தவனான். எங்கேயோ விடுபட்ட வார்த்தைகளை சேமித்து வைத்தவனான். அவள் உள்ளமும் வெள்ளையில்லை, அவள் உருவமும் வெள்ளையில்லை, எல்லாம் போலிகளால் பூசப்பட்டது. இப்படியும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். தனியாக வாழ்ந்து தரமாக வாழும் உத்தமிகள் மத்தியில் இப்படியும் ஒருத்தி.